ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேரு ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்ல OAuth வல்னரபிலிட்டீஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே மக்களே. ஸோ டைரக்ட்டா வந்து tryacme.com விசிட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் லேர்னிங் பாத் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து OAuth வல்னரபிலிட்டீஸ் அப்படின்ற ரூம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆனோனே டாஸ்க் 1 போய்க்கலாம். டாஸ்க் 1ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள மாடர்ன் அப்ளிகேஷன்ல OAuth ஃப்ரேம்வொர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினா இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல நம்ம பார்க்க போறது OAuth அப்படின்னு சொன்னாவே OAuth 2.0 அந்த பர்ட்டிகுலர் வெர்ஷன்ல உள்ள ஆ ஸோ OAuth 2.0ங்கிறது ஒரு ஆத்தரைசேஷன் ஃப்ரேம்வொர்க். ஸோ அதுல உள்ள வல்னரபிலிட்டீஸ யூஸ் பண்ணி எப்படி அட்டாக்கர்ஸ் வந்து நெறைய வெப் வல்னரபிலிட்டீஸ வந்து கண்டுபிடிப்பாங்க. லைக் எக்ஸஸஸ், சிஎஸ்ஆர்எஃப், டேட்டா லீக்கேஜ் வல்னரபிலிட்டீஸ் அண்ட் அதர் டைப் ஆஃப் வல்னரபிலிட்டீஸ்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் ரூம்ல பார்க்க போறோம். அண்ட் மெயினா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிகினரா எப்படி வந்து OAuth வந்து வொர்க் ஆகுது? OAuth உடைய கீ கான்செப்ட்ஸ் என்ன? அதோட கிராண்ட் டைப்ஸ் என்ன? அதோட வொர்க் ஃப்ளோ என்ன? அண்ட் எப்படி வந்து ஒரு OAuth சர்விஸஸ வந்து ஐடென்டிஃபை பண்றது? அண்ட் அத எப்படி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது? ஸோ எக்ஸ்ப்ளாய்ட்னா நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அண்ட் அத எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது? அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் OAuth 2.1. ஸோ OAuth 2.1 வந்து 2.0 விட சிறந்ததா இருக்கா? அதுல ஏதாவது வல்னரபிலிட்டீஸ் இருக்கா? இல்லையா? ஸோ 2.0 வந்து பிரிவென்ட் பண்ணுச்சா? இல்லையா? அத பத்தி தான் இந்த எவாலுவேஷன் ஆஃப் OAuth 2.1 இருக்க போது. அண்ட் ப்ரீரிக்விசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ரூம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ் டாப் 10 ரூம் முடிச்சிருக்கணும். புரோட்டோகால்ஸ் அண்ட் சர்வர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் ஹவ் வெப்சைட் வொர்க் ஒரு வெப்சைட் எப்படி வொர்க் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனி ரூம். ஸோ இதெல்லாம் இதுக்கான வீடியோஸும் நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்ல போட்டுருக்கோம். போய் பாருங்க. அண்ட் லெட்ஸ் பிகின். ஸோ கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. டாஸ்க் 1க்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ கீ கான்செப்ட்ஸ், கிராண்ட் டைப்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்லைட் மாரி பிரிப்பேர் பண்ருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த மாரி தியரிட்டிக்கலா வேகா இருக்கும் படிக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்லைட் டெக் மாரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலருந்து நம்ம பார்க்கலாம். தென் அ ஐடென்டிஃபையிங் ஆத் சர்விசஸ்லருந்து நம்ம ட்ரை அக்மி வெப்சைட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரசன்டேஷன் தான் இதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் ஸோ இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் OAuth 2.0 பத்தி. ஸோ அதோட கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல அம் ஏன் நம்ம இத தெரிஞ்சுக்கிறோம் அப்டின்னா, பிகாஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் OAuthஓட வொர்க் ஃப்ளோ நமக்கு தெரியும். OAuthஓட வொர்க் ஃப்ளோ நமக்கு தெரிஞ்சா தான் அதுல இருக்க வீக்னஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட கீ கான்செப்ட்ஸ்ல ஸ்டார்ட்டிங் வித் ரிசோர்ஸ் ஓனர். ஸோ ரிசோர்ஸ் ஓனர் அப்டின்னா வேற யாரும் கிடையாது. நீங்க தான். நீங்க ஒரு வெப்சைட்ட வந்து அக்சஸ் பண்றீங்கன்னா, நீங்க தான் அதுக்கான ரிசோர்ஸ் ஓனர். பிகாஸ் உங்களுக்கான டேட்டா தான் அந்த வெப்சைட்ல இருக்கு. நீங்க உங்களோட கிரெடென்ஷியல்ஸ குடுத்து நீங்க வந்து அக்சஸ் பண்ணுவீங்க உங்களோட டேட்டாஸ. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக்மேல குடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் நான் இங்க ஸ்லைட் டெக்லயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு காஃபி ஷாப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளா குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ரிசோர்ஸ் ஓனர் இருக்காங்க, கிளையன்ட், ஆத்தரைசேஷன் சர்வர் அண்ட் ரிசோர்ஸ் சர்வர். ஓகேவா? யூசுவலா நீங்க நார்மலா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்தோனே, அந்த அப்ளிகேஷனுக்குள்ளார போயிடும் ஆத்தென்டிகேஷனுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் ஓனர் வந்து டைரக்ட்டா ரிசோர்ஸ் சர்வர வந்து அக்சஸ் பண்ணுவாரு. அவங்களுக்கான டேட்டாவ வந்து ரிட்ரீவ் பண்ணுவாரு, அப்லோட் பண்ணுவாரு. என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து யூசுவலா நடக்கக்கூடிய ப்ராசஸ். பட் OAuthல வந்து அப்படி நடக்காது. ஸோ இதுல என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிசோர்ஸ் ஓனர்ங்கிறது நீங்க தான். ஸோ இதுல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி ஷாப் கஸ்டமர் தான் நீங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த காஃபி ஷாப்ல உங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்ட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் பை அண்ட் ஆர்டர் அண்ட் உங்களோட ஹிஸ்டரிஸ் எல்லாமே அந்த காஃபி ஷாப் மொபைல் ஆப் ஆர் வெப் ஆப்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து அந்த காஃபி ஷாப் அப்ளிகேஷனுக்கு வந்து அக்சஸ் அண்ட் பெர்மிஷன் கிராண்ட் பண்றது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட். கிளையன்ட்ங்கிறது அந்த காஃபி ஷாப்போட மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம். இல்ல வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம். ஸோ இந்த கீ கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த OAuth வொர்க் ஃப்ளோவே புரியும். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்றேன். அண்ட் கிளையன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மொபைல் ஆப் ஆர் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காஃபி ஷாப்போட வெப் ஆப் தான். ஸோ அதுல யார் வேணாலும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி தே கேன் பே ஃபார் காஃபி அண்ட் தே கேன் கெட் தேர் காஃபீஸ்
ஆர்டர்ஸ் அண்ட் பிளேஸ்ட் இன் பிளேஸ். ஓகேவா? ஸோ இதான் வந்து கிளையன்ட். ஆத்தரைசேஷன் சர்வர் அப்படிங்கிறது, இதுல வந்து இந்த எக்ஸாம்பிள்ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒன்ஸ் அத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் பண்ணோனே, நீங்க வந்து அந்த காஃபி ஷாப்போட பேக் எண்ட் சிஸ்டம் கூட இன்டராக்ட் பண்ணுவீங்கல்ல. இந்த அத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ அதுதான் வந்து இங்க ஆத்தரைசேஷன் சர்வர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அத்தென்டிகேஷன் முடிச்ச அப்புறம், அந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து இந்த யூசருக்கு இந்த ரோல் தான் அப்படின்ற ஒரு ஆத்தரைஸ் குடுக்கும்ல. ஆத்தரைசேஷன் கிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆத்தரைஸ் அப்படின்னு குடுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு நார்மல் கஸ்டமர். உங்களால என்ன பிரிவிலேஜ்லாம் இருக்குமோ, அது மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். ஸோ அதான் வந்து ஆத்தரைசேஷன் சர்வர் வந்து, ஓகே உங்களுக்கு இந்த பெர்மிஷன் இருக்கு. நீங்க வந்து காஃபி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து ஆத்தரைசேஷன் சர்வர். பட் யூசுவலா OAuth வந்து ஆத்தரைசேஷன் சர்வர் வந்து டைரக்ட்டா அவங்க வெப்சைட்டோட பேக் எண்ட் சிஸ்டம் கூட இன்டராக்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக இப்போ காஃபி ஷாப் வெப்சைட் இல்ல எந்த ஒரு வெப்சைட் இப்போ ட்ரையாக்மே எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க லாகின் பண்றீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். நான் இங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பிரைவேட் விண்டோல ட்ரையாக்மி அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரையாக்மின்னு ஓப்பன் பண்ணீங்கன்னா, சைன் இன், லாகின் ஆர் சைன் அப் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஒண்ணு வந்து நீங்க உங்களோட யூசுவலான உங்களோட இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு ஆப்ஷனும் குடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ வித் கூகுள். ஸோ இங்க வந்து நம்மளோட கிளையண்ட்ங்கிறது TrackMe.com. அப்புறம் நம்மளோட ஆத்தரைசேஷன் சர்வர் அப்படிங்கிறது கூகுள். ஸோ இப்ப நான் கன்டின்யூ வித் கூகுள் அப்படின்னு குடுத்தேன்னா, இது வந்து ஆத்தரைசேஷன் சர்வரோட பேஜ். ஸோ இதுல வந்து நம்மளோட கிரெடென்ஷியல்ஸ் குடுப்போம். ஒன்ஸ் நம்ம குடுத்த அப்புறம் இது ரீடைரக்ட் ஆயி லைக் யூ ஆர் கோயிங் டூ கிவ் அ கிராண்ட் பெர்மிஷன். ஓகே. நான் வந்து அ TrackMe.com வந்து அக்சஸ் பண்றதுக்கு கூகுளுக்கு நான் வந்து கிராண்ட் பெர்மிஷன் வந்து குடுக்குறேன். ஸோ தட் நான் திரும்ப அக்சஸ் பண்ணும்போது என்னோட யூசர் கிரெடென்ஷியல்ஸ் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல கிடைக்கிற அக்சஸ் டோக்கன வச்சு TrackMe.com வந்து நான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ நான் டைரக்ட்டா என்னோட இமெயில் அட்ரஸ் எதுவுமே குடுக்காம கூகுள் அப்ளிகேஷனே நான் வந்து ட்ரஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் யூசுவலான OAuth வொர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பேக் டூ த ஸ்லைட். இப்போ ஆத்தரைசேஷன் சர்வர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரிசோர்ஸ் சர்வர்ங்கிறது நம்ம TrackMe.com ஆர் இந்த எக்ஸாம்பிள்ல வந்து காஃபி ஷாப்போட டேட்டாபேஸ். ஸோ நீங்க வந்து காஃபி ஷாப் டேட்டாபேஸ்ல உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களோட அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களோட ஆர்டர் ஹிஸ்டரி இருக்கும். உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ரிட்ரீவ் பண்ண முடியும். அண்ட் மாடிஃபை பண்ணலாம் உங்களோட டேட்டாஸ. ஸோ உங்களால உங்களோட டேட்டாஸ மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். மாடிஃபை பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? பிகாஸ் யூ ஆர் நாட் அ அட்மின் ஆர் சம்திங். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரிசோர்ஸ் ஓனர்னா யாரு? கிளையண்ட்னா யாரு? ஆத்தரைசேஷன் சர்வர்னா யாரு? ரிசோர்ஸ் சர்வர்னா யாரு? அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ OAuth கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து அ என்ன சொல்றது? நம்ம ஆத்தரைசேஷன் கிராண்ட் அப்படின்னு சொன்னோம்ல. ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன்ல நம்மளோட ஆத்தரைசேஷன் சர்வர்ல அந்த யூசர் வந்து கிரெடென்ஷியல்ஸ் குடுக்குறாரு அப்படின்னா, இந்த ஆத்தரைசேஷன் கிராண்ட் வந்து நீங்க டிசைட் பண்ணி குடுப்பீங்க. லைக் டினை ஆர் அக்சஸ் ஆர் டினை அப்படின்னு குடுப்பீங்க. ஸோ இங்கேயும் அதே தான் நம்ம எக்ஸாம்பிள்ல குடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்க அந்த காஃபி ஷாப் வெப்சைட்ல வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்த அப்புறம், அந்த ஆப் வந்து உங்களுக்கு கேட்கும். லைக் யூ ஆர் கோயிங் டூ கிராண்ட் திஸ் பெர்மிஷன் ஆர் நாட். ஒன்ஸ் நீங்க கிராண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான அக்சஸ் டோக்கன் வரும். ஓகேவா? எங்க இருந்து வரும்னா, ஆத்தரைசேஷன் சர்வர்லருந்து. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த அக்சஸ் டோக்கன் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க மறுபடியும் வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த அக்சஸ் டோக்கன வச்சுமே நீங்க வந்து டைரக்ட்டா வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கேஸ்ல காஃபி ஷாப் வெப்சைட்டுக்குன்னு ஒரு அ லைக் என்ன என்ன சொல்றது? வேற ஒரு தனி Facebook.com ஆர் Google.com இருக்கலாம். இல்ல நம்ம ட்ரையாக்மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Google ஆத்தரைசேஷன் சர்வர்லருந்து நமக்கான அக்சஸ் டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அக்சஸ் டோக்கன் கிடைக்குன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா உங்களுக்கு கையிலலாம் கிடைக்காது. அது ரீடைரக்ட் ஆயிட்டு டைரக்ட்டா அந்த அப்ளிகேஷனுக்கே போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அக்சஸ் டோக்கன். நீங்க பர்ப் இன்டர்செப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒண்ணு URLல போகும். அப்படி இல்லன்னா ரெஸ்பான்ஸ் பாடில வரும். ஓகேவா? அந்த அக்சஸ் டோக்கன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் டோக்கன். நீங்க வந்து உங்களுக்கு அக்சஸ் டோக்கன் கிடைச்ச அப்புறம் அந்த அப்ளிகேஷன வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. லெட்ஸ் சே காஃபி ஷாப் வெப்சைட் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அ அந்த அக்சஸ் டோக்கன் வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஓகேவா? பட் அது எக்ஸ்பயர் ஆகாம இருக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் டோக்கன் அப்படின்னு இருக்கும். நீங்க யூசுவலா இந்த OAuth அப்ளிகேஷன்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணும்போது, பர்ப் HTTP ஹிஸ்டரியில ப்ராக்ஸி ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஒரு ஏபிஐ கால் வரும். ரெஃப்ரெஷ் டோக்கன் அப்படின்னு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, உங்களோட பழைய அக்சஸ் டோக்கன வந்து எக்ஸ்பயர் ஆன அப்புறம் புது டோக்கன் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் அந்த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் எப்படி இருக்கும்னா, நீங்க மறுபடியும் லாகின் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் வச்சுமே நீங்க அந்த வொர்க் ஃப்ளோ வந்து கன்டின்யூ பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ ரீடைரக்ட் யூஆர்ஐ அப்படிங்கிறது ஆ நம்ம அந்த ஆத்தரைசேஷன் சர்வர் வந்து கிராண்ட் பண்ணுதுல்ல, கிராண்ட் பண்ணி உங்களுக்கான ஆக்சஸ் டோக்கன் வருது. மறுபடியும் அத ரீடைரக்ட் பண்ணி உங்களோட டார்கெட் அப்ளிகேஷனுக்கு போகும்போது ஒரு யூஆர்ஐ வரும்ல, அதான் வந்து ரீடைரக்ட் யூஆர்ஐ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐ கெஸ் இந்த உங்களுக்கு அ அ கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரிசோர்ஸ் சர்வர், கிளையன்ட், ஆத்தரைசேஷன் சர்வர் அண்ட் கிரெடென்ஷியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் அண்ட் ஸ்டேட். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். OAuth 2.0ல. ஸோ ஸ்கோப் அப்படிங்கிறது நீங்க யூசுவலா பென் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஸ்கோப் குடுத்துருப்பாங்கல்ல. இது இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல் மட்டும் தான் நீங்க பென் டெஸ்ட் பண்ணணும். இத தாண்டி பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் இதுல வந்து ஸ்கோப்ங்கிறது உங்களுக்கான லீஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் பிரிவிலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல 2 யூசர் ரோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வந்து ஸ்டாண்டர்ட் யூசர் ரோல், இன்னொன்னு வந்து அட்மின் யூசர் ரோல். ஸ்டாண்டர்ட் யூசர் ரோல்னால அவங்களுக்கு ஏத்த பேஜஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அட்மின் யூசர்னால அந்த என்டையர் அப்ளிகேஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்கோப்ங்கிறது நீங்க OAuth ஃப்ரேம் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோப்ன்னு ஒண்ணு செட் ஆயிடுச்சுன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். அட்மின் ஆர் மத்த யூசரோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க காஃபி ஷாப்ல. ஸோ இந்த காஃபி ஷாப் வெப்சைட்ல டிஃபரெண்ட் ஸ்கோப் இருக்கும். நீங்க வந்து ஒரு காஃபி ஷாப் கஸ்டமர். உங்களால உங்களோட ஆர்டர் ஹிஸ்டரி பார்க்க முடியும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ பார்க்க முடியும். லைக் உங்களோட ஆக்சஸ், கிராண்ட் பெர்மிஷன்ஸ்லாம் உங்களால பார்க்க முடியும். அவ்வளோதான். பட் அந்த காஃபி ஷாப் ஓனர்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட டேட்டாஸ்லாம் உங்களால பார்க்க முடியாது. காஃபி ஷாப் டேட்டாபேஸ வந்து லாகின் பண்ணி பேக் எண்டுக்குள்ளாரலாம் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து ஸ்கோப். ஸ்டேட் பாராமீட்டர் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு ஆப்ஷனல் பாராமீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் உங்களோட கிளையன்ட்டுக்கும் சர்வருக்குமான ஆத்தரைசேஷன் சர்வருக்குமான இன்டெகிரிட்டிய வந்து பாதுகாக்கிறது வந்து ஸ்டேட் பாராமீட்டர் தான். பிகாஸ் இந்த ஸ்டேட் பாராமீட்டர் ஒரு வேள மிஸ் ஆயிட்டாலோ, அந்த OAuth URLல மிஸ் ஆயிட்டாலோ, அது வீக்கா இருந்துச்சுனாலோ, இதனால நமக்கு சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இப்போ ஆத்தரைசேஷன் சர்வர்லருந்து ரீடைரக்ட் ஆயி உங்களோட டார்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னோம்ல. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணி, அத கிராண்ட் பண்ணி, உங்களுக்கான அக்சஸ் டோக்கன் வந்த அப்புறம் உங்களோட டார்கெட் வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ அது போகும்போது ரீடைரக்ட் யூஆர்ஐ அப்படின்னு வரும். அப்புறம் ஸ்டேட்ன்னு வருதுல்ல. ஸோ அந்த ஸ்டேட் பாராமீட்டர் வந்து வீக்கா இருந்துச்சுன்னா, உங்களால சர்டன் லைக் என்ன சொல்றது? அ சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக்ஸ் பண்ண முடியும். ஸோ தட் சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் பண்ணா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஆ நீங்க வந்து ஒரு யூசர வந்து கட்டாயப்படுத்தி அந்த ஒரு லைக் HTML ரெக்வெஸ்ட்டா இருக்கட்டும், ஆர் HTTP ரெக்வெஸ்ட் எத வேணாலும் இருக்கட்டும். இத பயன்படுத்தி நீங்க இந்த ஆக்ஷன பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான் சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக். கிளையன்ட் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட் பாராமீட்டர் சரியா பாதுகாக்கப்படலன்னா, உங்களால சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ OAuthல வந்து பார்த்தீங்கன்னா, கிராண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்னென்ன கிராண்ட் டைப் அப்படின்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் கோட் கிராண்ட் டைப், இம்ப்ளிசிட் கிராண்ட் டைப், ரிசோர்ஸ் ஓனர் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல்ஸ் கிராண்ட் அண்ட் கிளையன்ட் கிரெடென்ஷியல் கிராண்ட் அப்படின்னு 4 அ கிராண்ட் டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆத்தரைசேஷன் கோட் கிராண்ட் வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்ப பார்த்தோம்ல, அந்த ஃப்ளோல தான் இது வந்து வொர்க் ஆகும். ஸோ கிளையண்ட் வந்து அ the client redirects the user to authorization server. அதாவது நீங்க உங்களோட ட்ரையாக்மே வெப்சைட்ல ஆத்தரைசேஷன் சர்வருக்கு ரீடைரக்ட் ஆகும். சைன் அப் வித் கூகுள் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, தென் வந்து யூசர் வந்து அவரோட யூசர் கிரெடென்ஷியல்ஸ் குடுப்பாரு. ஒன்ஸ் ஆத்தென்டிகேஷன் நடந்த அப்புறம், நீங்க வந்து ஆத்தரைசேஷன் கிராண்ட் குடுப்பீங்க. லைக் அலோ ஆர் டினை குடுப்பீங்க. தென் ஒன்ஸ் நீங்க குடுத்த அப்புறம் ஆத்தரைசேஷன் சர்வர் வந்து யூசர வந்து கிளையன்ட் வெப்சைட்க்கு கொண்டு போகும். எத வச்சுன்னா ஆத்தரைசேஷன் கோட வச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் கிளையன்ட் வந்து அ அந்த யூசர வந்து அ செஷன மெயின்டெயின் பண்றதுக்கு அக்சஸ் டோக்கன் வந்து பயன்படுத்தும். ஓகேவா? ஸோ கிளையன்ட் எக்ஸ்சேஞ்சஸ் தி ஆத்தரைசேஷன் கோட் ஃபார் அன் ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப டைரக்ட்டா ட்ரை ஆக்மில போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க கிராண்ட் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம குயிஸுக்கு அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த தியரட்டிக்கல் பார்ட்ட முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் ஆக்சுவலி நடக்கும். நான் எப்படி அங்க அ அ லைக் கீவேர்ட்ஸா சொன்னனோ, அதே தான் இங்க வந்து இவங்க பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனா குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷன ஆக்சஸ் பண்றீங்க. நீங்க வந்து ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் பண்றீங்க.
ஸோ பண்ணும்போது உங்களுக்கு ஆத்தரைசேஷன் சர்வர்லேருந்து உங்களுக்கான ஆத்தரைசேஷன் கோடு வருது. தென் வந்து இந்த கோட வச்சு மறுபடியும் டோக்கன வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஒன்ஸ் உங்களுக்கான டோக்கன் வந்தப்புறம், அந்த டோக்கன வச்சு நீங்க உங்களுக்கான ரிசோர்ஸ வந்து TryAcme.comலயோ இல்ல உங்க காஃபி ஷாப் வெப்சைட்லேருந்தோ எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஆத்தரைசேஷன் கிராண்ட் அ வந்து வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிசிட் கிராண்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே மெத்தட் தான் இருக்கும். கிளையண்ட் வந்து லைக் நம்ம திரும்ப திரும்ப வாத்துன்னு சொல்லும்போதே, அ இதே மெத்தட் தான் திரும்ப திரும்ப ஃபாலோ ஆகும். பட் சில இது மட்டும் மாறும். இங்க பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஆத்தரைசேஷன் இதுவரைக்கும் முடிஞ்சிருச்சா? இது யூசுவலா நடக்கிறது. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அக்சஸ் டோக்கன் வந்து யுஆர்எல் ஃபிராக்மென்ட்ல வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிசிட் கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டோக்கன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யுஆர்எல்ல பாஸ் ஆகும். அதான் வந்து இம்ப்ளிசிட் கிராண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதோட அ ரெப்ரசன்டேஷன் இங்க பார்த்துடலாம். ஸோ இங்க என்ன குறையுது அப்படின்னா, அ அப்ளிகேஷன் ஆத்தரைசேஷன் சர்வர் ஓகே. ஸோ நீங்க வந்து அக்சஸ் பண்றீங்க. ஆத்தென்டிகேஷன் அண்ட் ரெக்வெஸ்ட் ஆத்தரைசேஷன் பண்றீங்க. அண்ட் மறுபடியும் நீங்க பண்ணும்போது, இங்க ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மாறுது. என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து ஆத்தரைசேஷன் கோட வச்சு உங்களுக்கான அக்சஸ் கோட வந்து நீங்க ரெக்வெஸ்ட் பண்றீங்க. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ அக்சஸ் பண்றதுக்கு டைரக்ட்டா அந்த டோக்கன் இருக்குல்ல யுஆர்எல்ல. அத வச்சு நீங்க வந்து அக்சஸ் பண்றீங்க. அதுதான் வந்து ஆத்தரைசேஷன் கிராண்டுக்கும், இம்ப்ளிசிட் கிராண்டுக்குமான வித்தியாசம். பட் மோஸ்ட்லி அது பார்க்க சிமிலரா தான் இருக்கும். பட் இதுதான் அதுக்கான வித்தியாசம். இங்க இந்த ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஓனர் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் கிராண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ட்ரஸ்டட் ஆப்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க ஆத்தரைசேஷன் பண்ற மாரி இருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா யூசர் கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருவோம் நம்மளோட கிளையன்ட்க்கு. ஸோ கிளையன்ட் வந்து என்ன பண்ணும்னா, ஆத்தரைசேஷன் சர்வருக்கு போயிட்டு, இவங்க குடுத்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து கரெக்ட்டா இல்லையா அப்படின்ட்டு அத வெரிஃபை பண்ணி, அவங்களுக்கான டோக்கன வந்து இஷ்யூவன்ஸ் பண்ணும். ஓகேவா? பட் இத நம்ம முன்னாடி பார்க்கும்போது, ஆத்தரைசேஷன் கிராண்ட் அண்ட் இம்ப்ளிசிட் கிராண்ட கம்பேர் பண்ணும்போது, இது வந்து ரொம்ப லெஸ் செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சூட்டபிள் ட்ரஸ்டட் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம அ இந்த பர்ட்டிகுலர் ட்ரஸ்ட்ட வந்து குடுக்க போறோம். சோ தட் லைக் கம்ஃபர்டபிள் ஃபார் ஷேரிங் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கான விஷுவல் இமேஜையும் பார்க்கலாம். கிளையன்ட் கிரெடென்ஷியல்ஸ் கிராண்ட். ஸோ அதானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரி. ஓகே ரிசோர்ஸ் ஓனர் கிராண்ட் தானா? இம்ப்ளிசிட் ஓகே. ரிசோர்ஸ் பாஸ்வேர்ட் கிராண்ட். ஸோ நம்ம சொன்ன மாரி டைரக்ட்டா இங்க வந்து நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுக்குறோம். ஸோ குடுத்த அப்புறம் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆத்தரைசேஷன் சர்வருக்கு போயிட்டு, அது வந்து வெரிஃபை பண்ணுது. தென் உங்களுக்கான அக்சஸ் டோக்கன் வந்து அப்ளிகேஷன் கிட்ட குடுத்துருது. தென் வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, அந்த அக்சஸ் டோக்கன வச்சு ரிசோர்ஸ் சர்வர்ல போயிட்டு நமக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்ரைவ் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஓனர் பாஸ்வேர்ட் கிராண்ட். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் கிரெடென்ஷியல்ஸ் கிராண்ட். ஸோ கிளையன்ட் கிரெடென்ஷியல் கிராண்ட்ங்கிறது இங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் ஐடி அண்ட் கிளையன்ட் சீக்ரெட்ஸ் தான் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து இங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிளையன்ட் ஐடி அண்ட் கிளையன்ட் சீக்ரெட் வந்து நீங்க எங்க பார்த்துருப்பீங்க அப்டின்னா, அந்த AWS இன்ஸ்டன்ஸ்லாம் நீங்க அக்சஸ் பண்ணும்போது, உங்களுக்கான கிளையன்ட் ஐடி அண்ட் கிளையன்ட் சீக்ரெட்ட வந்து நீங்க AWS CLIல கான்ஃபிகர் பண்ணிட்டு, அதுலருந்து உங்களோட AWS இன்ஸ்டன்ட்ட வந்து நீங்க அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இது வந்து டைரக்ட்டா உங்களோட ஆத்தரைசேஷன் சர்வர்ல வந்து அக்சஸ் பண்ணி, லைக் வித்தவுட் எனி யூசர் கிரெடென்ஷியல்ஸ் யூ கேன் அக்சஸ் தி பேக் எண்ட் சர்விசஸ். ஸோ மோஸ்ட்லி இது வந்து பேக் எண்ட் சர்விசஸ்க்கு தான் யூஸ் ஆகும். பட் இதுவுமே வந்து லெஸ் செக்யூர் அப்டின்னு சொல்றாங்க. அண்ட் இதுதான் அதோட ரெப்ரசன்டேஷன். ஸோ டைரக்ட்டா வந்து கிளையன்ட் ஐடி அண்ட் கிளையன்ட் சீக்ரெட் கூட ஆத்தென்டிகேஷன் பண்றீங்க. உங்களுக்கான அக்சஸ் டோக்கன் வருது. தென் அந்த அக்சஸ் டோக்கன வச்சு ரிசோர்ஸ் சர்வர்ல அக்சஸ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அப்டின்ற ஒண்ணு இங்க கிடையவே கிடையாது. டைரக்ட்டா அப்ளிகேஷன்லருந்து தான் இந்த பர்ட்டிகுலர் என்ன சொல்றது? இந்த ரெக்வெஸ்ட்டே பண்றீங்க. ஓகேவா? ரிசோர்ஸ் ஓனர் கிட்ட இருந்து வரல. அப்ளிகேஷன் கிட்ட இருந்து டைரக்ட்டா வர இதுதான் வந்து கிளையன்ட் கிரெடென்ஷியல்ஸ் கிராண்ட் அப்டின்னு சொல்லலாம். ஓகேவா? ஐ கெஸ் இதுதான் வந்து கீ கான்செப்ட்ஸ் அண்ட் என்ன சொல்றது? கிராண்ட் டைப்ஸ் அப்டின்னு சொல்லலாம். இப்ப குவிஸ் இருக்கு. அத மட்டும் நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ விச் ஆப்ஷன் பாராமீட்டர் கேன் பி யூஸ்ட் டூ பிரிவென்ட் சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக்ஸ்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து ஸ்டேட் பாராமீட்டர் அப்டின்னு சொல்லலாம். வாட் கிரெடென்ஷியல்ஸ் கேன்
can the client uses the access protected resource on behalf of the resource owner. ஸோ ரிசோர்ஸ் ஓனருக்கு பதிலா எந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து பயன்படுத்தலாம் டு access the client resource அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கெஸ் அக்சஸ் டோக்கன் தான். கரெக்டான்னு பார்க்கலாம். ஸோ இதான் கரெக்ட் ஆன்சர். அப்புறம் OAuth கிராண்ட் டைப்ஸ்லயும் சில குவிஸ் மாரி இருக்கு. அது நம்ம பார்த்துரலாம். So what is a grant type often used for server to server interaction? So server to server interactionனா நம்ம கடைசியா பார்த்த client credentials grant தான். பிகாஸ் இதுதான் வந்து server to server interaction நடக்கும். ஸோ அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டான ஓகே அதுவுமே கரெக்ட் தான். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் வாட் ஃப்ளோ ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அதோட கீ கான்செப்ட்ஸ், அதோட கிராண்ட் டைப்ஸ் அண்ட் OAuth ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு டீட்டெயில்டான ஒரு லைக் டிஸ்கிரிப்ஷன் மாரி குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த யூசர் பாப்ங்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ல விசிட் பண்றாரு. ஸோ விசிட் பண்ணோனே ஹி இஸ் ரீடைரக்ட் டூ லாகின் பேஜ். ஒன்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் கிரெடென்ஷியல்ஸ் குடுத்து கிராண்ட் அக்சஸ் குடுக்குறாரு. ஸோ ஒன்ஸ் அவருக்கு கிராண்ட் அக்சஸ் குடுத்தோனே அவருக்கான ஆக்சஸ் டோக்கன் கிடைச்சிருச்சு. தென் அந்த ஆக்சஸ் டோக்கன வச்சு ஹி கேன் ஏபிள் டூ கெட் வித் ஆத் சர்வர். ஒன்ஸ் வந்து அந்த ஆத் சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டோக்கன்ஸ், ஆக்சஸ் டோக்கன் அண்ட் ரெஃப்ரெஷ் டோக்கன்ஸ் கிடைக்கும். அந்த ஆக்சஸ் டோக்கன வச்சு உங்களால ரிசோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான் திரும்ப 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 வந்துகிட்டு இருக்கும். அதேதான் இங்க இவங்க டிஸ்கிரிப்ஷனாவும் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ குழம்பிடாதீங்க ஆர் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. ஓகேவா? இங்க இவங்க குடுத்துருக்கிறத நான் சொல்றேன். அண்ட் இவங்க ஒரு மெஷின் மாரி குடுத்துருக்காங்க. இத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து ஒரு வல்னரபிள் மெஷின் அண்ட் ஒரு கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருக்காங்க. 2 கிரெடென்ஷியல்ஸ் ஒண்ணு வந்து விக்டிம், இன்னொன்னு வந்து அட்டாக்கர் அப்படின்னு. இதுவே நீங்க வந்து ஒரு நோட்பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாரி லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. சைன் அப் வித் Google, சைன் அப் வித் Facebook ஆர் சைன் அப் வித் X, Twitter அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மக்களே. ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸாம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வல்னரபிள் மெஷின் வந்து குடுத்துருக்காங்க இந்த டாஸ்க்ல. ஸோ எப்படி வாட் ஒர்க் ஃப்ளோ ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, bistro.tsm அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுல லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க காஃபி ஷாப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்கு போகணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் அப்ளிகேஷன். ஸோ நீங்க உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் குடுத்த அப்புறம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. ஸோ டைரக்ட்டா நான் ஆல்ரெடி வந்து இந்த பர்ட்டிகுலர் மெஷின வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுல போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஸ்ப்ளிட் வியூல இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஆத்தரைசேஷன் ரெக்வெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த OAuth 1.22 ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கும். அந்த மெஷின் தான். ஸோ இது வந்து நம்மளோட அட்டாக்கர் மெஷின். ஸோ இப்போதைக்கு நம்மளோட அட்டாக்கர் மெஷின் தேவையில்ல. இவங்க குடுத்த மெஷின்லயே பார்க்கலாம். ஸோ இப்ப வெல்கம் டூ MHT பிஸ்ட்ரோ அப்படின்னு வருது. இப்ப நான் லாகின் வித் OAuth அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கான ஒரு URL வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த URL வந்து நம்ம காப்பி பண்ணி ஒரு நோட்பேட்ல வச்சுக்கலாம். ஸோ ஸோ அந்த URL இப்படிதான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு URL என்கோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அத நம்ம டீகோட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு வெப்சைட் இருக்குல்ல, சைபர் ஷெஃப் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அத பயன்படுத்தி கூட நீங்க டீகோட் பண்ணலாம். ஆர் URL டிகோடர் ஆர் ஈவன் நீங்க பர்ப்ல கூட நீங்க டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஐ கெஸ் அ இதுல இன்டர்நெட் வொர்க் ஆகுமா? தெரியல நான் செக் பண்ணல. ஆ வேணா என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஹோஸ்ட் மெஷின்ல இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைபர் ஷெஃப் இந்த URL காப்பி ஆயிடுச்சான்னு தெரியல. ஸோ சைபர் ஷெஃப்ல போயிட்டு உங்களோட இன்புட் இங்க குடுத்துருங்க. அண்ட் நீங்க வந்து எத கன்வெர்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து URL டிகோட் தான் பண்ண போறேன். ஸோ இத எடுத்து ரெசிபில போட்டுக்கிட்டு பேக் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து டிகோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப கிளியர் டெக்ஸ்ட்ல தெரியுதா? ஸோ இங்க வந்து coffee.ahm உங்களோட ஆத்தரைசேஷன் சர்வர் அக்கவுண்ட்ஸ் லாகின் அண்ட் ஆத்தரைஸ் அப்படின்னு வருது. இங்க வந்து உங்களுக்கான கிளையன்ட் ஐடி வருது. அண்ட் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் டைப் இருக்கு. ரெஸ்பான்ஸ் டைப் வந்து கோடு தான். அண்ட் ரீடைரக்ட் URI. ஸோ ஒன்ஸ் நீங்க ஆத்தரைசேஷன் கோட் வந்த அப்புறம் எங்க ரீடைரக்ட் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bistro.thmல தான் ரீடைரக்ட் ஆவீங்க. ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வொர்க் ஆகுது. ஸோ இப்ப நம்ம வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கான கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருக்காங்கல்ல, விக்டிம் அண்ட் விக்டிம் 1 to 3 அத வச்சு நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். ஓப்ஸ் விக்டிம் அண்ட்
விக்டம் 1, 2, 3 அப்படின்னு குடுத்துட்டு லாகின் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஆத்தரைசேஷன் கிராண்ட் கேட்கும். லைக் பெர்மிஷன் கேட்கும். நீங்க தான் இத டிசைட் பண்ணி கேன்சல்ன்னு குடுத்தீங்கன்னா, இதுக்கு மேல ஸ்டெப் போகாது. ஆத்தரைஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களால ரீட் ஸ்கோப் அண்ட் ரைட் ஸ்கோப் பெர்மிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த காஃபி ஷாப் அப்ளிகேஷன்ல. அதாவது pisto.th உங்களால அக்சஸ் பண்ணும்போது. ஸோ, இப்ப நான் கேன்சல்ன்னு குடுத்து பார்க்குறேன். கேன்சல்ன்னு குடுத்தா என்ன வருதுன்னா, மிஸ்ஸிங் கோட் ஆர் மிஸ்ஸிங் கோட் பாராமீட்டர்ன்னு வருது. விச் மீன்ஸ் இந்த pisto.thm வந்து காஃபி ஷாப்லருந்து அக்சஸ் டோக்கன் ஆர் ஆத்தரைசேஷன் கோட் வந்து வெயிட் பண்ணுது. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம கேன்சல்ன்னு குடுத்தோனே மிஸ்ஸிங் கோடுன்னு வருதா? இப்ப நம்ம மறுபடியும் பேக் பட்டன் போயிட்டு ஆத்தரைஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ, ஆத்தரைஸ்ன்னு குடுத்தோனே என்ன ஆச்சுன்னா, அந்த ஆத்தரைசேஷன் கோட் வந்தப்புறம் நம்மளால இப்போ pisto.thm அப்ளிகேஷன்ல லாகின் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ, இதுல வேற எந்த ஒரு ஃபீச்சரும் இல்ல. ஜஸ்ட் லாக் அவுட் அந்த மாரி தான் இருக்கு. ஓகேவா? அத காமிக்கிறது தான் இந்த பர்ட்டிகுலர் வொர்க் ஃப்ளோ உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அண்ட் ஆத்தரைசேஷன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தாச்சு. இப்படிதான் இந்த மாரி கால் பேக் வரும். ஸோ, இதுல வந்து உங்களுக்கான கோட் வரும். ஸோ, இந்த மாரி கோட் யுஆர்எல்ல வந்தா என்னன்னு சொன்னோம்னா, இம்ப்ளிசிட் கிராண்ட் அப்படின்னு சொன்னோம்ல. அண்ட் ஸ்டேட் பாராமீட்டர்ல வந்து எதுக்கு ஸ்டேட் பாராமீட்டர்னா, சிஎஸ்ஆர் அட்டாக்க வந்து தடுக்கிறதுக்கு தான் ஸ்டேட் பாராமீட்டர். ஸோ, இதுல வந்து காஃபி ஷாப் ஆப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ, டோக்கன் ரெக்வெஸ்ட் வந்து இப்படிதான் இருக்கும். அண்ட் வித் கிளையன்ட் ஐடி அண்ட் கிளையன்ட் சீக்ரெட் அண்ட் டோக்கன் ரெஸ்பான்ஸ் வந்து அக்சஸ் டோக்கன் இருக்கும். அந்த டோக்கன் டைப் இருக்கும். அது எப்ப எக்ஸ்பயர் ஆகுதுன்னு இருக்கும். அண்ட் அது கூட வந்து ரெஃப்ரெஷ் டோக்கன் இருக்கும். ஸோ தட் அந்த அக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் ஆனாலும், அந்த ரெஃப்ரெஷ் டோக்கன வச்சு அந்த அப்ளிகேஷன்ல வந்து செஷன் மேனேஜ்மென்ட் வந்து வொர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப டைரக்ட்டா வந்து குயிஸுக்கு போயிடலாம். உங்களுக்கு கிடைச்ச கிளையன்ட் ஐடி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச கிளையன்ட் ஐடி வந்து இதுதான். ஸோ இத இங்க பேஸ்ட் பண்ணி விடுங்க. சப்மிட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ வாட் பாராமீட்டர் டிட்டர்மைன்ஸ் த டைம் வேலிடிட்டி ஆஃப் அ டோக்கன் இன் தி டோக்கன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோக்கன் ரெஸ்பான்ஸ்ல வந்து எக்ஸ்பயர்ஸ் இன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலிடிட்டிய குறிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதான் கரெக்ட்டு தான். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஐடென்டிஃபையிங் வாட் சர்விசஸ். எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன்ல வந்து வாட் சர்விசஸ் இருக்கு, இல்ல ஆர் என்ன டைப் ஆஃப் வாட் சர்விசஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க். ஓகேவா? ஸோ, யூசுவலா இப்படி OAuth இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஜெனரலா நம்ம TryAcme.comல போனோம். அதுல வந்து சைன் அப் வித் டிஃபரெண்ட் சர்விசஸ் லைக் Google, Facebook, Twitter அந்த மாரி வந்துச்சுனாவே OAuth இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? பட் அதுக்கப்புறம் அது என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ URLல இந்த மாரி ரெஸ்பான்ஸ் டைப், கிளையன்ட் ஐடி, ரீடாக்டிவ் ஐ, ஸ்கோப், ஸ்டேட்ன்னு வந்தாவே OAuth இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? எப்படி வந்து ஒரு வாத் ஃப்ரேம் ஒர்க்க கண்டுபிடிக்கணும்னா, HTTP ஹெட்டர்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து சில நேரங்கள்ல லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஹெட்டர்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா, சோர்ஸ் கோட் அனாலிசிஸ் பண்ணலாம். ஆர் வியூ பேஜ் சோர்ஸ் பண்ணீங்கனாலும், உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. லைக் அது என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. சில நேரங்கள்ல JS ஃபைல்ஸ் இதுலலாம் கூட இருக்கும். அண்ட் ஆத்தரைசேஷன் டோக்கன் எண்ட் பாயிண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்லாஷ் ஆத்தரைஸ் அப்படின்னு இருக்கு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, வாத் ஆத்தரைஸ் அண்ட் வாத் டோக்கன் அப்படின்னு இருக்கு. நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆத்தரைஸ் அப்படின்னு இருக்கு. சிமிலர் டூ Django OAuth டூல் கிட் மாரி தான். ஸோ இதுல நெறைய லைப்ரரீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Django OAuth டூல் கிட், OAuth லைப்ரரி, Spring Security OAuth, பாஸ்போர்ட், Node.jsக்கு பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சில நேரங்கள்ல எரர் மெசேஜஸ். ஸோ எரர் மெசேஜஸ் எப்படி நம்ம ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணாமலே ஏதாவது ஒரு கீவேர்டோ ஆர் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு எரர் மெசேஜஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஜெனரேட் பண்ணும். அதுலயும் சில நேரங்கள்ல இன்டர்னல் பாத்தோ ஆர் டெக்னாலஜி ஸ்டாக் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மூலியமாவும் அது என்ன டைப் ஆஃப் வாட் ஃப்ரேம் ஒர்க்ன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு coffee.thm வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Django OAuth டூல் கிட் தான். பிகாஸ் இவங்க ஆல்ரெடி குடுத்துருக்காங்க. அதோட பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அத குடுத்துக்கோங்க. சப்மிட்ன்னு குடுத்துக்கலாம். ஓகே கைஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் 6 பார்க்கலாம். எக்ஸ்ப்ளாய்ட்டிங் OAuth ஸ்டீலிங் OAuth டோக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து இதுதான். அண்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் டோக்கன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது OAuth 2.0 ஃப்ரேம் ஒர்க்ல அப்படின்னு. பிகாஸ் ஒரு அட்டாக்கருக்கு ஒரு யூசரோட டோக்கன் கிடைச்சிச்சு அப்படின்னா, ஹி கேன் ஏபிள் டூ டூ எனிதிங். லைக் ஹி கேன் ஏபிள் டூ காம்ப்ரமைஸ் அப்ளிகேஷன், ஈவன் ஏபிள் டூ அக்சஸ் தி அப்ளிகேஷன் அண்ட் மாடிஃபை தி டேட்டா என்ன வேணாலும் பண்ணலாம். அது மாரி ரீடைரக்ட் யூஆர்ஐயுமே வந்து ரொம்ப லைக் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஒன்ஸ் வந்து அந்த கிளையண்ட் வந்து கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துட்டு, ஆத்தரைஸ் கிராண்ட் குடுத்த அப்புறம், லைக் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு
அந்த ஆத்தரைசேஷன் கோட் வந்து ரீடைரக்ட் ஆயிட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு வந்துரும். தென் வந்து அவங்களுக்கான ஆக்சஸ் டோக்கன் வந்து வரும். ஸோ இந்த ரீடைரக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஆத்தரைசேஷன் அ சர்வர்லேருந்து உங்களோட கிளையன்ட்க்கு ரீடைரக்ட் ஆகும்போது அந்த கோட் வந்து கிடைக்குதுல்ல. ஒருவேள அந்த ரீடைரக்ட் யூஆர்ஐல வந்து ஏதாவது இன்செக்யூரா இருந்தா, சரியா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தா, அதுமே நம்மளால வந்து டோக்கன் லீக்கேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஸ்டீலிங் OAuth டோக்கன் தான் இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டியோட பேரு. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். besto.thm அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. லெட்ஸ் சே அதோட சப்டொமைன் வந்து dev.besto.thm அப்படின்ற ஒரு அ அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்களேன். ஒருவேள அந்த அட்டாக்கருக்கு வந்து dev.besto.thm வந்து ஒரு சப்டொமைன் டேக்ஓவர் மூலியமா அதுக்கான அக்சஸ் கிடைச்சுச்சு ஆர் அதுக்கான கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸோ வாட் ஹி கேன் டூ இஸ் ஹி கேன் ஏபிள் டூ ஹோஸ்ட் அ HTML ஃபைல். ஸோ அதுல HTML ஃபைல ஹோஸ்ட் பண்ணிட்டு, இவங்க வந்து ஒரு சிஎஸ்ஆர்எஃப் HTML என்ன சொல்றது? ஒரு சிஎஸ்ஆர்எஃப் ரெக்வெஸ்ட் மாரி குடுக்குறாங்க. என்னது அப்டின்னா, ஒன்ஸ் அந்த பர்ட்டிகுலர் லாகின் பேஜ்ல விக்டிம் வந்து அவரோட கிரெடென்ஷியல்ஸ குடுத்த அப்புறம், ரீடைரக்ட் ஆகும்போது besto.thmக்கு ஆகாம dev.besto.thmக்கு போயிடும். ஏன் வந்து இங்க dev.besto.thm சொல்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள அது ஒயிட் லிஸ்டட் டொமைனா இருக்கும். அதோட சப்டொமைனா இருக்கிறதுனால, அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரீடைரக்ட் ஆயிட்டு, அப்புறம் அவங்க வச்சிருக்கிற malicious.redirect.htmlல உள்ள ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த besto.thmக்கு கிடைக்கக்கூடிய ஆத்தரைசேஷன் கோட இந்த மலேசியா redirect.html வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் அதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தான் வந்து இது. ஓகேவா? ஓகே கைஸ். இப்போ அவங்க குடுத்திருக்க லிங்க்க வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இத வந்து நம்ம அட்டாக்கர் விஎம்ல ட்ரை பண்ணணும் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இல்லாம இவங்க டெஸ்டோ டாட் டிஹெச்எம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து மேபி அட்டாக்கர் காம்ப்ரமைஸ் பண்ண வெப்சைட். அதுல வந்து லாகின் வியா OAuth அப்படின்னு குடுத்தீங்கன்னா, காஃபி டாட் டிஹெச்எம்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் லாகின் வியா காஃபி டாட் டிஹெச்எம் போனேன் அப்படின்னா, இங்க வந்து இவரு கிராஃப்ட் பண்ண ரெக்வெஸ்ட் இருக்குல்ல, இப்ப இங்க ரீடைரக்ட் யூஆர்எல்ல போய் பார்த்தீங்கன்னா, desto டாட் அ dev.besto.thm அண்ட் malicious redirect.html அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு விக்டிமா இருந்து இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல்ல நான் பார்க்கல அப்படின்னா, என்னோட ரெக்வெஸ்ட் வந்து எங்க ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த dev.besto.thmக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு, என்னோட ஆத்தரைசேஷன் கோட் அங்க போயிடும். அத வச்சு ஆக்சஸ் டோக்கன் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நான் வந்து என்னோட கிரெடென்ஷியல்ஸ் குடுக்குறேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்மளோட கிரெடென்ஷியல்ஸ் என்னன்னு தெரியும். விக்டிம் அப்புறம் விக்டிம் 1, 2, 3 அப்படின்னு குடுங்க. ஓகேவா? ஸோ குடுத்துட்டு லாகின் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆத்தரைஸா இல்லையா அப்படின்னு கேட்கும். ஸோ ஆத்தரைஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க ரீடைரக்ட் ஆகும். உங்களோட மலிஷியஸ் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். இதுவே நீங்க உங்களோட யூசுவல் டெஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ வந்து evil.com ஆர் ping.com அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுவுமே லைக் ஓப்பன் ரீடைரக்ட் மாரி தானே. ஸோ ரீடைரக்ட் ஆயிட்டு அந்த யூஆர்எல்லே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அக்சஸ் டோக்கன் வர வாய்ப்பு இருக்கு. லைக் இந்த மாரி ஆத்தரைசேஷன் டோக்கன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருவேள அவங்களுக்கு ஆத்தரைசேஷன் டோக்கன் கிடைச்சதுன்னா, அவங்களால இந்த யூஆர்எல் வச்சு அவங்களால அக்சஸ் டோக்கன் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் auth டெமோ கால் பேக் ஃபார் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கோட் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு குடுத்துறாங்கல்ல. இதுல நம்மள ஆத்தரைசேஷன் கோட் வந்து போடணும். ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு நம்மளோட ஆத்தரைசேஷன் கோட் என்னதுன்னா இது. ஸோ அத குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான அக்சஸ் டோக்கன் வந்து வந்துரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அக்சஸ் டோக்கன் கிடைச்சுச்சுன்னா, அந்த அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணி உங்களால அ லைக் ரீட் ரைட் ஃபங்ஷனாலிட்டி பண்ண முடியும். அதுதான் வந்து ஸ்கோப்ல இருக்கு. ஓகேவா? அண்ட் ரிஃப்ரெஷ் டோக்கனும் இருக்கு. அண்ட் நமக்கான ஃபிளாக் வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஆக்சஸ் டோக்கன் வந்து லைக் அக்சஸ் டோக்கன் இல்ல, OAuthஓட டோக்கன் வந்து எப்படி ஸ்டீல் பண்றது? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ புரியலன்னா இத நீங்க ஃபுல்லாவே படிச்சு பாருங்க. லைக் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு. பிகாஸ் இவங்களே வந்து செட்டப் பண்ண லேப்ல தான் நம்ம வந்து இப்போ வொர்க் பண்ணோம். அதாவது dev.besto.thm வந்து ஆல்ரெடி வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதா சொல்றாங்க. அண்ட் இதுவுமே வந்து அவங்க ஆல்ரெடி வந்து இந்த malicious.redirect.html அப்படின்னு வந்து அவங்க வச்சிருக்கிறதுனால நமக்கு வொர்க் ஆச்சு. வாட் இஃப் இப்போ இத நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் ஹிஸ்டரியில போயிட்டு ஆ கிளியர் ரீசென்ட் ஹிஸ்டரின்னு குடுத்துக்கிறேன். இப்போ அவங்க குடுத்த யூஆர்எல்ல நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ காப்பி லிங்க்ன்னு போட்டுட்டு
ஸோ இது குடுத்துக்கலாம். இங்க லாகின் வியா OAuth அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ இங்க ரீடைரக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம வேற ஏதாவது டொமைன் வச்சு பார்க்கலாம். ஒருவேள அவங்க வந்து சப் டொமைன மட்டும் தான் ரீடைரக்ட் ஆகுற மாரி ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் வில் ட்ரை இட். ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலா ஆ evil.thm அப்படின்னு குடுத்துக்கிறேன். சாரி evil.com அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ கிரெடென்ஷியல்ஸ் கேட்கும். இதுல வந்து நான் விக்டிம் அண்ட் விக்டிம் 1, 2, 3 அப்படின்னு குடுங்க. 1, 2, 3 அண்ட் லாகின் அப்படின்னு குடுங்க. ஒருவேள அந்த ரீடைரக்ட் URI வந்து உங்களுக்கு சரியா அ என்ன சொல்றது? ஒயிட் லிஸ்ட் பண்ண டொமைன்ஸ் இல்லாம வேற ரேண்டம் டொமைன்ஸா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து evil.comக்கு ரீடைரக்ட் ஆயிடும். அண்ட் அதுக்கான டோக்கனுமே வந்து ஆத்தரைசேஷன் கோடுமே உங்களுக்கு வந்து URLல வந்துரும். ஸோ இப்போ ஆத்தரைஸ்ன்னு குடுக்குறேன். ஸோ ஆத்தரைஸ்ன்னு குடுத்து ரொம்ப நேரம் ஆகுது. ஐ கெஸ் இட் இஸ் லோடிங் அப். evil.comக்கு போகுமான்னு தெரியல. அண்ட் நானுமே வந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தேன். இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டி பத்தி ஆ HackerOneல நெறையா இருக்கு. ஸோ ஸ்டீலிங் OAuth டோக்கன், HackerOne அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய ரிப்போர்ட்ஸ் வரும். ஆ ஸோ இதுல ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை பண்ண அதே மெத்தட் தான் இருக்கும். ஓகேவா? சில பேர் வந்து அவங்களோட சப் டொமைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் அவங்களோட ஓன் டொமைனுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? Uberஓட FB OAuth டோக்கன் வந்து லீக் பண்ணது. செயினிங் பக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஈவன் நீங்க போர்ச்சுகல் ஆப்ஸ்லயுமே வந்து ஒரு எக்சர்சைஸ் இருக்கு. அதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ தட் யூ கைஸ் வில் பி வெல் வெர்ஸ்ட் ஆன் ஸ்டீலிங் OAuth டோக்கன்ஸ் டூ ஃபைண்ட் திஸ் வல்னரபிலிட்டி இன் யுவர் அசஸ்மென்ட். ஓகேவா? ஆ இதுல எதுவும் டீட்டெயில்டா இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதுவுமே இல்ல இங்க. ஓகே. கிரியேட் அ பிளாக் அண்ட் புரொவைட் அ கஸ்டம் டொமைன். செண்ட் அ மலிஷியஸ் லிங்க் டூ விக்டிம். ஓகே. இவங்களா நம்ம எப்படி dev.pesto யூஸ் பண்ணுவோம். அந்த மாரி இந்த பர்ட்டிகுலர் URLல வந்து அ அனுப்பி விடுறாங்க. அண்ட் ஒன்ஸ் லாகின் பண்ண அப்புறம் அவங்களுக்கான இது கிடைச்சிருதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. இது கொஞ்சம் தெளிவா இருக்கோ? facebook.com வழியா லாகின் பண்றாங்க. வேற ஏதோ ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன். ஆ இன்னுமே தெளிவா இருந்துச்சு. GSA ஓகே. GSA இது வாங்கணும். GSA பவுண்டரி நெட்ல இதுதான். ஸோ சில வ பக் பவுண்டிங் புரோகிராம்ஸ் வந்து தே வில் கிவ் யூ குட் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ். ஆ இந்த மாரி பவுண்டரீஸ் குடுப்பாங்க. ஒருவேள அது VDPஸா இருந்தா ஜஸ்ட் உங்களுக்கு ஆல் ஆஃப் ஃபேம் தான் கிடைக்கும். ஸோ இங்க குடுத்துருக்காங்கல்ல. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிளிக் ஆன் திஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அந்த ஆத்தரைசேஷன் டோக்கன் குடுக்குறாங்க. பிகாஸ் இவங்க வந்து ஒரு POC கிரியேட் பண்ணதுனால, ஸோ இதுல ரீடைரக்ட் URLல பார்த்தீங்கன்னா, evil.com கால் பேக் அப்படின்னு இருக்கா? அண்ட் ஸ்டேட் பாராமீட்டரும் போகுது. ஸோ நமக்கு ஏன் வந்து அ அந்த முன்னாடி இது வந்து வொர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட் பாராமீட்டரும் இல்ல. எந்த ஒரு ஸ்கோப் பாராமீட்டரும் இல்ல. ஸ்கோப் இருந்திருக்கலாம். பட் ஸ்டேட் இல்ல. ஓகேவா? அதனால தான் நம்மளால ஒரு CSRF அட்டாக் மாரி பண்ண முடிஞ்சது. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, evil.com அப்படின்னு பாஸ் ஆகுது. ஒன்ஸ் இதுல விக்டிம் வந்து கிரெடென்ஷியல்ஸ் குடுத்தாங்கன்னா, அவங்களால லைக் என்ன சொல்றது? அவங்களோட ஆத்தரைசேஷன் டோக்கன் வருதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்கிரீன்ஷாட் இவரு அட்டாச் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. ஆ பட் எதுவுமே எனக்கு இங்க தென்படல. பட் இது இட்ஸ் அ குட் ரிப்போர்ட் டு எக்ஸ்பிளைன் ஹவ் டு ஸ்டீல் அ ஆத் டோக்கன். ஓகேவா? ஸோ பேக் டூ ட்ராக் மீ. இது ஒண்ணுமே லோட் ஆகுது. பிகாஸ் தே ஹேட் ஒயிட் லிஸ்டட் ஒன்லி ஆன் dev.desktop.com. அதனாலன்னு நெனைக்கிறேன். மேபி ஆர் இன்டர்நெட் இங்க இதுல இல்லையா என்னன்னு தெரியல. கேஸ் இதுல இன்டர்நெட் இல்லன்னு நெனைக்கிறேன். இந்த பாக்ஸ்ல. இது அட்டாக்கர் பாக்ஸ் கிடையாது. ஓகே. ப்ராப்ளம் சால்விங். ஓகே. இங்க நமக்கு கிடைச்சிச்சு பாருங்க. நமக்கு என்னதான் இன்டர்நெட்டே இல்லனாலும், நமக்கான ஆத்தரைசேஷன் கோட் இங்க கிடைச்சிருச்சு. இத வச்சு உங்களால லைக் என்ன சொல்றது? உங்களால அக்சஸ் டோக்கன் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு டெக்னிக் தான். நம்ம இப்போ பார்த்தோம்ல ஹேக்கர் ஒன்ல அதே டெக்னிக் தான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ மூவிங் டூ நெக்ஸ்ட் ரூம். நம்ம ஃபிளாக் கிடைச்சிருச்சுல. அடுத்த ரூம் வந்து என்னன்னு பார்க்கலாம். டாஸ்க் 7 பார்க்கலாம். ஸோ டாஸ்க் 7 வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டிங் OAuth CSRF வென் OAuth அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஒரு OAuth ரெக்வெஸ்ட்ல ஸ்டேட் பாராமீட்டர் வந்து மிஸ் ஆனாலோ, இல்ல ஸ்டேட் பாராமீட்டர் வந்து பிரிடிக்ட் பண்ணப்பட்டாலோ, நம்பளால வந்து பார்த்தீங்கன்னா, CSRF அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வல்னரபிள் அப்ளிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பாராமீட்டர் மிஸ் ஆகும். ஸோ அதுலருந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டைரக்ட்டா நீங்க இது உங்களுக்கு டைம் இருந்தா படிச்சு பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.
ஸோ டைரக்ட்டா நம்ம பிராக்டிகல்ல வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இவங்க சில டொமைன்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. mycontacts.thm அப்புறம் coffee.thm அப்புறம் besto.thm நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல எக்ஸாம்பிள்ல. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிசி ஹோஸ்ட்ல போயிட்டு இந்த ஃபைல்ல நீங்க இந்த ஐபி உங்களோட டார்கெட் ஐபி இங்க வந்துரும்ல. ஆ ட்ரையாக்மீல இங்க உங்களுக்கான டார்கெட் ஐபி வந்துரும். அந்த ஐபி போட்டுட்டு இந்த டொமைன்ஸ்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ தட் யூ கேன் ஏபிள் டூ அக்சஸ் தீஸ் அப்ளிகேஷன். ஓகேவா? இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, mycontacts.thm அப்ளிகேஷன வந்து நான் அக்சஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷனோட அ யூஐ இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, mycontacts.thmல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு. ஸோ இதுல வந்து லாகின் பண்றதுக்கு அட்டாக்கர் அப்படின்ற ஒரு யூசர் கிரெடென்ஷியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணோனே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்க் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் சிங்க் அப்படிங்கிறது நீங்க இந்த பர்ட்டிகுலர் பட்டன வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆத்தரைசேஷன் கோட் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கான ஆக்சஸ் டோக்கன் கிடைச்சு உங்களோட அக்கவுண்ட் லைக் இந்த mycontacts.thmலருந்து இதுல உள்ள கான்டாக்ட்ஸ் எல்லாமே இந்த காஃபி ஷாப்புக்கு வந்து சிங்க் ஆயிடும். ஓகேவா? அதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து எதுவுமே இப்போதைக்கு பண்ண தேவையில்ல. ஸோ நம்மளோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க் கான்டாக்ட் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு OAuth யுஆர்எல் வருது. ஸோ அத வந்து நீங்க சிஎஸ்ஆர்எஃப்பா வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, சிஎஸ்ஆர்எஃப்க்கு வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு, அத வந்து உங்களோட விக்ரமுக்கு அனுப்பிச்சீங்க அப்படின்னா, உங்களால இதுல வந்து சிஎஸ்ஆர்எஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்களே வந்து ஒரு லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் டெஸ்லா @123 அப்படின்ற ஒரு யுஆர்எல்ல வந்து நீங்க லாகின் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுல வந்து நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து அட்டாக்கர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ பாஸ்வேர்ட் வந்து Tesla@123. ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இதே அப்ளிகேஷன்ல விக்டிமுக்கு ஒரு ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கு. உங்களுக்கும் ஒரு அக்கவுண்ட் இருக்கு. நீங்க தான் அட்டாக்கர் ஓகேவா? ஸோ இந்த அக்கவுண்ட் மூலியமா உங்களுக்கான ஆத்தரைசேஷன் கோட ஃபர்ஸ்ட் எடுத்துருவீங்க. அந்த யுஆர்எல்லேருந்து. தென் அந்த ஆத்தரைசேஷன் யுஆர்எல்ல ஒரு pesto.thm யுஆர்எல்ல வச்சு அந்த கோட வச்சுட்டு, அத டைரக்ட்டா உங்களோட விக்டிமுக்கு அனுப்பும்போது என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அந்த விக்டிம் கிளிக் பண்ணும்போது, அந்த சிங்க் கான்டாக்ட்ன்னு குடுப்பாங்க. அது குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே அட்டாக்கரோட அக்கவுண்ட்க்கு வந்து லிங்க் ஆயிடும். அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் இந்த பர்ட்டிகுலர் பிராக்டிகல் ஓகேவா? ஸோ இப்ப நீங்க இங்க லாகின்னு குடுத்துக்கோங்க. ஸோ இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு வருது. ஐ கெஸ் இந்த யுஆர்எல்லா? ஓகே. டைரக்ட்டா இந்த coffee.thmக்கு போகுதா? ஸோ இதுல போயிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாக்கர் டெஸ்லா அப்படின்னு குடுத்துக்கோங்க. Tesla123 பாஸ்வேர்ட் கரெக்ட்டான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது இங்க குடுத்துருக்காங்க. Tesla@123. ஸோ இப்ப லாகின் அப்படின்னு குடுங்க. ஸோ லாகின்னு குடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்க ஆத்தரைஸ் அப்படின்னு வருதா? இப்ப நீங்க வந்து இங்க ஆத்தரைஸ் அப்படின்னு குடுங்க. ஆத்தரைஸ்ன்னு குடுக்கும்போது, உங்களுக்கான டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருதா? இதுதான் உங்களுக்கான டோக்கன். ஓகேவா? இத நீங்க ஒரு நோட் பேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஃப்ரம் அ அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கான ஆத்தரைசேஷன் டோக்கன் வந்து கிடைச்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக்க வந்து லான்ச் பண்ணணும். அட்டாக்க லான்ச் பண்றதுக்கு இந்த besto.thm சிஎஸ்ஆர்எஃப் கால் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு கிடைச்ச அந்த கோட வந்து வச்சுட்டு, ஒரு ஃபிஷிங் லிங்க் மாரி விக்டிமுக்கு அனுப்பிச்சீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அத கிளிக் பண்ணாரு அப்படின்னா, அவரோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்து சிங்க் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் லிங்கையுமே காப்பி பண்ணிக்கோங்க. ஐ கெஸ் இந்த லிங்க் தான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன் ஆல்ரெடி. யாஹ்! ரைட். ஸோ இந்த லிங்க்க நீங்க வந்து அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சிங்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத நான் இப்போ டைரக்ட்டா விசிட் பண்றேன் இங்க. ஸோ விசிட் பண்ணும்போது இந்த மாரி அ சிஎஸ்ஆர்எஃப் எக்ஸிக்யூட் ஆயிடுது. இங்க வந்து விக்டிமா நீங்க வந்து லாகின் பண்றீங்க. ஓகேவா? ஸோ விக்டிம் லாகினுக்கு வந்து விக்டிம் அப்படின்னு குடுக்குறீங்க. லாகின் கிரெடென்ஷியல்ல. ஸோ யூசர் நேம் விக்டிம், பாஸ்வேர்ட் விக்டிம் அப்படின்னு லாகின் குடுத்துக்கிறீங்க. ஸோ லாகின்னு குடுக்கும்போது என்ன வருதுன்னா, உங்களோட அக்கவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் அக்கவுண்ட்ல சிங்க் ஆயிடுது அப்படின்னு வருது. அண்ட் உங்களுக்கான ஃபிளாக் வந்து வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பாராமீட்டர் வந்து மிஸ் ஆகுது. அதனால இந்த பர்ட்டிகுலர் சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வந்து உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இவங்களே ஒரு யுஆர்எல் குடுத்தாங்கல்ல இங்க. ஸோ இந்த யுஆர்எல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பாராமீட்டரே இருக்காது. ஓகேவா? நீங்க அத எக்ஸாமின் பண்ணி பாருங்க.
ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ சிஎஸ்ஆர் ஆஃப் வாட் அப்படின்னு போடலாம். அண்ட் ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு குடுங்க. ஸோ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான சில ரிப்போர்ட்ஸ்லாம் வரும். ஐ கெஸ் இந்த ரிப்போர்ட்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொன்னா படிச்சு பாருங்க. ஒவ்வொன்னுமே வேற வேற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம பார்த்த மாரியே தான் இருக்கும். ஆ ஏன் இவ்வளோ நேரம் லோட் ஆகுது? ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்தரைசேஷன் எண்ட் பாயிண்ட் இருக்கு. லான்ச் பேட் ஐ கெஸ் இது வந்து பேஸ் கேம்ப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். இதுல வந்து லான்ச் பேட் 37 signals.com அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆ ஐ ஃபவுண்ட் a CSRF in WAT2 authorization endpoint on launch 37signals.com. This allows a malicious third-party application to gain full access API to victim's account அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுதான் அதுக்கான ரெக்வெஸ்ட். ஸோ எண்ட் பாயிண்ட் டசன்ட் ஹேவ் a செக் authenticity டோக்கன். ஓகே ஸ்டேட் பாராமீட்டர் மாரி authenticity டோக்கன் அப்படின்னு எதுவுமே இல்லாததுனால, இவங்களால சிஎஸ்ஆர் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. பட் இட் டசன்ட் லுக்ஸ் லைக் OAuth ரெக்வெஸ்ட். பட் இவங்க OAuthன்னு தானே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OAuth த்ரூ ஆத்தரைசேஷன் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ இவங்க அனுப்புற ரெக்வெஸ்ட்ல எதுவுமே இல்ல. பட் இங்க ரெக்வெஸ்ட் பாடியில கிளையன்ட் ஐடி போகுது. அண்ட் ரீடைரக்ட் யூஆர்எல் போகுது. ரீடைரக்ட் யூஆர்எல்ல உங்களோட யூஆர்ஐ வந்து வைக்கிறாங்க. And after third party application gets the authorization code from redirect URI, it can exchange access token. நம்மளோட சினாரியோ தான். ஸோ ஒன்ஸ் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆத்தரைசேஷன் டோக்கன் அப்படின்னு வச்சுட்டு, இங்க வந்து அந்த டோக்கன வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கான அ அப்ளிகேஷன் அக்சஸ் வந்து கிடைக்குது. இதுதான் அந்த சிஎஸ்ஆர்எஃப் என்ன சொல்றது? சிஎஸ்ஆர்எஃப் அவங்க கிராப் பண்ண HTML ஃபைல் ஓகேவா? ஸோ இன்னொரு ரிப்போர்ட் பார்க்கலாம். இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, Shopifyல Pinterest அக்கவுண்ட் இருக்குல்ல. அது மூலியமா சைன் இன் பண்ணி, அதுலேருந்து Pinterest அக்கவுண்ட் வந்து அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வல்னரபிள் யூஆர்எல் இதுதான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பாராமீட்டர் இல்ல அப்படின்னு இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் நோ சிஎஸ்ஆர் புரொடெக்ஷன் இன் இட். ஸோ இவங்க இத விசிட் பண்ண மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Shopify அக்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த Pinterest அக்கவுண்ட்ல வந்து லைக் விக்டிம் அக்கவுண்ட்ல வந்து லிங்க் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் தே கேன் மானிட்டர் த ஆக்டிவிட்டீஸ் ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன வல்னரபிலிட்டீஸ் நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் டூ ட்ரையாக்மி. ஸோ இந்த டாஸ்க் நம்ம முடிச்சிட்டோம்ல. அடுத்த டாஸ்க் போகலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம டாஸ்க் 8 பார்க்கலாம். டாஸ்க் 8ல வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டிங் OAuth இம்ப்ளிசிட் கிராண்ட் ஃப்ளோ பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன் கிராண்ட் ஃப்ளோ. பிகாஸ் நீங்க வந்து ஒரு யூசரா இருந்து நீங்க வந்து ஆத்தரைசேஷன் சர்வர்ல ஆர் அவங்களோட வெப்சைட்ல வந்து கிரெடென்ஷியல்ஸ் குடுப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆத்தரைசேஷன் கோடு வரும். தென் அந்த ஆத்தரைசேஷன் கோடு வந்து வச்சு அக்சஸ் டோக்கன் வந்து எடுப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஆத்தரைசேஷன் கிராண்ட் ஃப்ளோ. பட் இம்ப்ளிசிட் கிராண்ட் ஃப்ளோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கிளையன்ட் கிரெடென்ஷியல்ஸ் குடுத்தோனயே, லைக் விக்டிம் கிரெடென்ஷியல்ஸ் குடுத்தோனயே, உங்களுக்கு வந்து ஆத்தரைசேஷன் கோடுக்கு பதிலா டைரக்ட்டாவே உங்களுக்கு வந்து அக்சஸ் டோக்கன் வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ அக்சஸ் டோக்கன் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூஆர்எல்லே வந்து வந்துரும். அதுதான் இந்த பர்ட்டிகுலர் இம்ப்ளிசிட் கிராண்ட் ஃப்ளோவோட வீக்னஸ்ன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன வீக்னஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போசிங் அக்சஸ் டோக்கன் இன் யூஆர்எல். ஸோ அத பத்தி தான் இப்ப சொன்னோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்அடிக்குவேட் வேலிடேஷன் ஆஃப் ரீடைரக்ட் யூஆர்ஐஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிராக்டிகல் எக்ஸாம்பிள் மாரியே, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீடைரக்ட் யூஆர்ஐ வந்து வீக்னஸா இருக்கறனால, உங்களால நீங்க கிரியேட் பண்ண சர்வருக்கு உங்களால டோக்கன்ஸ் வந்து அனுப்ப முடியும். அண்ட் நோ HTTPS இம்ப்ளிமென்டேஷன். லைக் ஒருவேள அந்த வெப்சைட் வந்து HTTPயா இருந்துச்சுன்னா, மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணலாம். அண்ட் எனிபடி கேன் ஸ்னிஃப் த டிராஃபிக் அண்ட் ஏபிள் டூ கெட் த அக்சஸ் டோக்கன் அண்ட் தே கேன் யூஸ் இட் டூ எக்ஸ்ப்ளோர் த அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் அக்சஸ் டோக்கன். ஸோ அக்சஸ் டோக்கன வந்து எங்க ஸ்டோர் பண்ணுவாங்க? இம்ப்ளிசிட் கிராண்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, லைக் லோக்கல் ஸ்டோரேஜ், ப்ரௌசரோட லோக்கல் ஸ்டோரேஜா இருக்கட்டும், செஷன் ஸ்டோரேஜா இருக்கட்டும். ஸோ இது இன்செக்யூரா இங்க ஸ்டோர் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஒருவேள அந்த அப்ளிகேஷன் எக்ஸஸஸ்க்கு வல்னரபிளா இருந்துச்சுன்னா, வி கேன் ஏபிள் டூ கிராஃப்ட் இட் லைக் டாக்குமெண்ட் டாட் குக்கி அந்த ஸ்கிரிப்ட் மூலியமா அந்த டோக்கனையும் நம்மளால வந்து அலர்ட் மூலியமா எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டிப்ரிசியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் கிராண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது, ஆம் இந்த பர்ட்டிகுலர் கிராண்ட் ஃப்ளோவையே வந்து டிப்ரிசியேட் பண்ணிட்டாங்க. அதாவது டிப்ரிகேட்டட் மெத்தட் தான் இது. ஸோ அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் கீ ஃபார் கோட் எக்ஸ்சேஞ்ச வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பெஸ்ட் பிராக்டிஸஸா வச்சிருக்காங்க. இத பத்தி நம்ம அடுத்த டாஸ்க்ல பார்க்கலாம்.
ஸோ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, ரிஸ்க் ஆஃப் டோக்கன் எக்ஸ்போஷர் அண்ட் லேக் ஆஃப் கிளையன்ட் அத்தென்டிகேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, மெட்டிகேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம டைரக்ட்டா பிராக்டிகலுக்கு போகலாம். இந்த இம்ப்ளிசிட் ஃப்ளோ எப்படி வொர்க் ஆகுதுன்னு. அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட்புக்.டிஹெச்எம் அப்படின்னு இருக்குல்ல. ஃபேக்ட்புக்.டிஹெச்எம். ஸோ ரொம்ப ரோல் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் வெப்சைட் வந்து நீங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேக்ட்புக்.டிஹெச்எம்மும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகாது. நீங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இடிசி ஹோஸ்ட்ல போயிட்டு அந்த டொமைனுமே நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே ஐபி தான். வேற வேற டொமைன்ஸ்ல வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்க இங்க சிங்க் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் காஃபி ஷாப் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நீங்க ஆத்தரைஸ் குடுக்குற மாரி இருக்கும். தென் வந்து உங்களுக்கு உள்ளார போகும். ஒருவேள நான் ஐ கெஸ் அந்த விக்டம் அந்த கிரெடென்ஷியல்ஸ்ல நான் லாகின் பண்ணதுனால எனக்கு எந்த ஒரு கிரெடென்ஷியல்ஸும் காமிக்கல. ஸோ நான் என்ன பண்றேன்னா, கிளியர் ஹிஸ்டரி குடுக்குறேன். ஸோ கிளியர் குடுத்துட்டு இப்ப நீங்க மறுபடியும் அந்த ஃப்ளோவுக்கு போகலாம். ஸோ fatbook.com சிங்க் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் காஃபி ஷாப் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ குடுத்தோனே நமக்கு வந்து இப்ப கிரெடென்ஷியல்ஸ் கேக்குதா? ஸோ இங்க கிரெடென்ஷியல்ஸ் வந்து விக்டிம் அண்ட் விக்டிம் 1, 2, 3 அப்படின்னு குடுக்கணும். ஸோ விக்டிம் 1, 2, 3 அண்ட் லாகின் அப்படின்னு குடுங்க. ஸோ லாகின்னு குடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாரி ஆத்தரைஸ் மெசேஜ் கேக்கும். ஸோ இப்ப ஆத்தரைஸ்ன்னு குடுத்தா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாரி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளார போயிடும். அதாவது factbook.comக்குள்ள போயிடும். இங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கான ஆக்சஸ் டோக்கன் வந்து யூஆர்எல்லே இருக்கு. அண்ட் அதுக்கான எக்ஸ்பைரி டைம் இருக்கு. அண்ட் என்ன டைப் ஆஃப் டோக்கன் அண்ட் அதோட ஸ்கோப் ரீட், ரைட் அப்புறம் ஸ்டேட் பாராமீட்டர் வந்து எம்ப்டியா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியுது அக்சஸ் டோக்கன்ல இருக்கு. அண்ட் சிமிலர் வே நம்ம இன்ஸ்பெக்ட் எலிமென்ட்ல போயிட்டு பார்க்கலாம். லைக் இந்த டோக்கன் வந்து ஸ்டோரேஜ்ல சேவ் ஆயிருக்கா? லைக் லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்ல போயிட்டு ஃபேட்புக் அப்படின்னு குடுக்குறேன். அங்க எதுவும் இல்ல. செஷன் ஸ்டோரேஜ்லயும் இல்ல. ஓகேவா? குக்கீஸ் குக்கீஸ்லயுமே இல்ல. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்க ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல. இது சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். சப்மிட்ன்னு குடுங்க. ஸோ நீங்க இங்க என்ன குடுக்குறீங்களோ, அது இங்க வந்து சப்மிட் ஸ்டேட்டஸ்ன்னு வருது. வாட் இஃப் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸ்கிரிப்ட் அலர்ட் அப்படின்னு குடுத்து பார்ப்போம். ஸ்கிரிப்ட் அலர்ட் 1 ஸ்கிரிப்ட் அலர்ட் க்ளோஸ்ன்னு குடுத்துட்டு, இங்க எக்ஸஸஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்மிட்ன்னு குடுத்து பார்த்துட்டேன். சப்மிட்ன்னு குடுத்துட்டேன். பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சேவ் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஓகே இங்க சேவ் ஆயிருக்கு. பட் நீங்க ரீஃப்ரெஷ் குடுத்தீங்கன்னா, ஓகே உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா அலர்ட் வருதா? ஓகே 4 5 என்ட்ரி போட்டதுனால எனக்கு அலர்ட் வந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? வாட் இஃப் இப்ப வந்து இது ஒரு நார்மல் யூசுவலான ரிஃப்ளெக்டட் எக்ஸஸஸ். இப்ப ஒருவேளை இந்த பர்ட்டிகுலர் டோக்கன ஒரு அட்டாக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அ இந்த டோக்கன் வந்து நம்ம ஸ்டீல் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ணலாம் அப்டின்னா, இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து ஒரு அதே ஸ்கிரிப்ட் டேக் பயன்படுத்தி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்டின்னா, பைதான் சர்வர வந்து ஹோஸ்ட் பண்ணிடுங்க. பைதான் சர்வர ஹோஸ்ட் பண்ணிட்டு, இந்த ஸ்கிரிப்ட்ட நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது, உங்களோட அட்டாக்கர் பாக்ஸ் ஐபியும், அதுக்கான போர்ட்டும் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் போர்ட்ல லிசன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான டோக்கன் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டீல் பண்ணணும் அப்டிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, அட்டாக்கர் பாக்ஸ்க்கு போயிடுறேன். அட்டாக்கர் பாக்ஸ்ல இப்போ ஒரு நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிகாஸ் வி நீட் டூ எடிட் திஸ் பர்ட்டிகுலர் ஸ்கிரிப்ட். ஜஸ்ட் நீங்க ஐபி அண்ட் போர்ட் மட்டும் தான் மாத்துற மாரி இருக்கும். மத்தபடி வேற எந்த ஒரு இதுவும் இருக்காது. இதுல உங்களோட அட்டாக்கர் ஐபி எடுத்துக்கணும். ஸோ அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி வந்து எப்படி இருக்கும்னா, இஃப் கான்ஃபிக் ENS5 ஸோ இந்த ஐபி தான் அட்டாக்கர் பாக்ஸ் ஐபி. ஸோ இத காப்பி பண்ணிக்கோங்க. போர்ட் வந்து நம்ம அதையே குடுத்துக்கலாம். அதாவது 8081 குடுத்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் இத மட்டும் மாத்திக்கோங்க. ஸோ இது மாத்துன அப்புறம், நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட டெர்மினல்ல கிளியர் ஸ்க்ரீன் குடுத்துட்டு பைதான் சர்வர வந்து ஹோஸ்ட் பண்ணுங்க. பைதான் 3 -m http சர்வர் http டாட் சர்வர் அப்படின்னு வரும். ஸோ டாட் சர்வர் அண்ட் போர்ட் வந்து 8081ல லிசன் பண்றேன். ஓகேவா? ஸோ லிசனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கிராஃப்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ட வந்து அந்த எக்ஸஸஸ் வல்னரபிள் எக்ஸஸஸ் பேலோட் அந்த இன்புட் ஃபீல்ட்ல குடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு குடுங்க. சப்மிட்ன்னு குடுத்துட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒண்ணுமே வந்திருக்காது. பிகாஸ் நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸஸஸ்லாம் பாப்பப் ஆகுதா? அந்த மாரி அந்த பர்ட்டிகுலர் பேலோடுமே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு, உங்களுக்கான டோக்கன் வந்து இங்க வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த டோக்கன வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ டைரக்ட்டா இப்ப டாஸ்க்ல போய்க்கோங்க. டாஸ்க்ல வந்து வாட் சிம்பிள் செப்பரேட்ஸ் ஆக்சஸ் டோக்கன் ஃப்ரம் வாத் 0 அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இது வந்து ஹாஷ் வேல்யூ அண்ட் இப்ப நீங்க வந்து ஒரு ஃபிளாக் எடுக்கணும். அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃபிளாக் வேலிடேட்டர் இந்த பேஜுக்கு போகணும். காஃபி ஷாப் ஃபிளாக் வேலிடேட்டர்ல போய்க்கோங்க.
ஸோ இதுல வந்து உங்களோட டோக்கன வந்து இங்க சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு டெர்மினல்ல இருக்குல்ல அந்த டோக்கன வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டெர்மினல்ல போயிட்டு ஆர் நோட்பேட்லயும் எடுத்தேனா என்னன்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை இட். காப்பி பண்ணனா? உப்ஸ்! நான் காப்பி பண்ணலன்னு நெனைக்கிறேன். நாட் அன் இஷ்யூ. டெர்மினல்ல போயிட்டு இந்த டோக்கன் வேல்யூவ மட்டும் கரெக்ட்டா ஸ்பேஸ் இல்லாம காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்டர் டோக்கன் இருக்குல்ல, இங்க நீங்க சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் குடுத்தீங்கன்னா, இது லோட் ஆயிட்டு உங்களுக்கான ஃபிளாக் வந்து எடுத்து குடுத்துரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் இம்ப்ளிசிட் கிராண்ட் ஃப்ளோ. எப்படி வந்து யூஆர்எல்ல இருக்கிறத ஸ்டோரேஜ்ல இருக்கிற ஃபிளாக் கிடையாது. ஆக்சஸ் டோக்கன வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது. ஓகேவா? ஸோ டோக்கன் ஹேக்டு தான் இதோட ஃபிளாக். அப்புறம் அடுத்த டாஸ்க் 9 வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு 3 எக்ஸாம்பிள் தான் பார்த்துருக்கோம். இது இல்லாம வேற என்னென்ன வல்னரபிலிட்டீஸ்லாம் இருக்குன்னா, இன்சஃபிஷியன்ட் டோக்கன் எக்ஸ்பைரி. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஒரு அக்சஸ் டோக்கன வச்சு அட்டாக்கர் வந்து அந்த அப்ளிகேஷன வந்து அக்சஸ் பண்ண முடியும். என்ன வேணாலும் பண்ணலாம் அப்டின்ட்டு. ஒருவேள அந்த டோக்கன் வந்து எக்ஸ்பயர் ஆகாம லைக் டார்க் வெப்ல எதுலயாவது கிடைச்சு அந்த அட்டாக்கர் வந்து யூஸ் பண்ணாரு அப்டின்னா, ஆ அதுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பைரி இல்லாம இருந்துச்சுன்னா, இட்ஸ் இட்ஸ் அ பிக் இஷ்யூ. இட்ஸ் அ கிரிட்டிக்கல் இஷ்யூ. ஓகேவா? அதே மாரி ரீப்ளே அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேள அந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆகலன்னா, ஒரே டோக்கன திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். ஒருவேள அந்த டோக்கன் ரேண்டம்னஸ் இல்லாம இருந்தா ஆர் பிரெடிக்டபிள் டோக்கனா இருந்தா, ஹி கேன் ஏபிள் டூ டூ அ ரீப்ளே அட்டாக். அண்ட் இன்செக்யூர் ஸ்டோரேஜ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஒருவேள அவங்க வந்து சரியான செக்யூர் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் வைக்காம, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைக் லோக்கல் ஸ்டோரேஜ் ஆர் குக்கீஸ்ல வச்சிருந்தாங்கன்னா, இட்ஸ் அ பிக் இஷ்யூ. அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் OAuth 2.1. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஒ OAuth 2.0லேருந்து OAuth 2.1க்கு வந்து வராங்க. ஸோ எதனால அப்டின்னா, டூ அட்ரஸ் தீஸ் மேஜர் இஷ்யூஸ். ஸோ இவங்க என்ன மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த இம்ப்ளிசிட் கிராண்ட் டைப்ப வந்து ஃபுல்லாவே டெப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட்ஸ் ஆத்தரைசேஷன் கோட் ஃப்ளோ வித் பிகேசிஇ. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அதுக்கான எக்ஸ்டென்ஷன் அப்ரிவேஷன் என்னன்னு தெரியல. நீங்க போய் பாருங்க திரும்ப. அப்புறம் அடிஷனலி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அ OAuth 2.1ல ஸ்டேட் பாராமீட்டர வந்து ரொம்ப மேண்டிடேட்டா வச்சிருக்காங்க. டூ புரொடெக்ட் அகைன்ஸ்ட் சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக்ஸ். ஸோ கண்டிப்பா ஸ்டேட் பாராமீட்டர் எல்லா ரெக்வெஸ்ட்லயும் இருக்கும் OAuth 2.1ல. அண்ட் 2.1ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செக்யூர் ஸ்டோரேஜ் நம்ம சொன்னோம்ல. ஸோ செக்யூர் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் டோக்கன்ஸ வந்து ரொம்ப அதிகமா இது பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ப்ரௌசரோட லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருக்கிறதுனால தான் நம்மளால எக்ஸஸஸ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கமெண்ட் யூசிங் செக்யூர் குக்கீஸ் இன்ஸ்டெட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மோரோவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐ வந்து சரியா வேலிடேஷன் பண்ணணும். ஸ்கோப் வேலிடேஷன் பண்ணணும். கிளையன்ட் ஆத்தென்டிகேஷன் சரியா வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் OAuth 2.1ல. ஸோ டைரக்ட்டா குவிஸுக்கு வந்துரலாம். ஸோ இதுல எந்த பர்ட்டிகுலர் இத வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்ஸர் வந்து ஏ அண்ட் சப்மிட்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சோனே கன்க்ளூஷன் வந்துரும். ஸோ இத படிச்சு பார்த்துட்டு கம்ப்ளீட்ன்னு குடுத்தீங்கன்னா, யூ ஆர் டன் வித் தி OAuth வல்னரபிலிட்டீஸ் லேப். ஸோ இது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் யூ கைஸ் லேர்ன் சம் நியூ வல்னரபிலிட்டீஸ் அவுட் ஆஃப் இட். பட் ஸ்டில் இதுல நெறைய வல்னரபிலிட்டீஸ் இருக்கு. இதுல ஹேக்கர் ரிப்போர்ட்ஸ் போய் பாருங்க. இல்ல போர்ட்ஸ்ஃபிகர் லேப்ஸ்ல போய் பாருங்க. அதுல வந்து OAuthல நெறைய லேப்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. சோ தட் யூ வில் பி குட் ஃபார் யுவர் அசஸ்மென்ட் டூ பென் டெஸ்ட் எனி டைப் ஆஃப் OAuth ரிலேட்டட் அப்ளிகேஷன். அவ்வளோதான் கைஸ். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் டூ கமெண்ட், ஷேர். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டூ ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். பை கைஸ். ஸ்டே சேஃப்.